ஹாய் எவ்ரி ஒன். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி ஆகணும். இதுலேயும் குறிப்பாக இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ்லேயும் சரி, கெமிஸ்ட்ரிலையும் சரி, மேத்தமெட்டிக்ஸ்லேயும் சரி, சென்டம் பர்சன்டேஜ் அண்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இதனால நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, போன வருஷம் அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,53,000 கேண்டிடேட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. எப்போ ஓவரால் அந்த அகாடமிக் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2,53,000 பேர் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டுக்கு குறைஞ்சது ஒரு வாரம் டைம் இருக்கு. இந்த ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்பவே ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 2,55,000 போயாச்சு. அப்ப இது ரொம்ப ஆச்சரிய தரக்கூடிய விஷயம். போன வருஷம் ஓவரால 2,53,000 தான் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த வருஷம் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இப்பவே 10 நாளைக்கு முன்னாடி 2,55,000 வந்தாச்சு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமான இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதாவது மொத்தம் இப்போ வரைக்குமே 2,55,538 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுல பேமெண்ட் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 1,89,615 பேர் பேமெண்ட்டே முடிச்சிட்டாங்க. சர்டிபிகேட் அப்லோடு பார்த்தீங்கன்னா 1,49,800 பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து நம்ம ரொம்ப முக்கியமா கவனிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். கட் ஆஃப் ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் 10 நாளைக்கு முன்னாடியே போன வருஷத்தை விட அதிகமாயிடுச்சு. 2.5 லட்சம் வந்துருச்சு. அப்ப நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்ல ரொம்ப தெளிவா இருக்கணும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய நம்பர் ஆஃப் சாய்ஸஸ், நீங்க வந்து ஒரு 50 காலேஜ் தான் சாய்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா மேக் ஷுர் யூ ஹாவ் மோர் தென் 100. ஏன்னா நமக்கு கட் ஆஃபும் அதிகமாகுது அப்படின்றதுனால நமக்கு நல்ல காலேஜ் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங்ஸை கொஞ்சம் அதிகமாக வைக்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயமா இந்த இடத்துல பார்க்குறோம். அதனால இந்த TNA 2025க்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மேக் ஷுர் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டை மட்டும் தயவு செஞ்சு சார்ந்து இருக்காதீங்க. சிஎஸ்சி மட்டுமே இந்த உலகம் கிடையாது. இசிஇ இருக்கு, ட்ரிபிள்இ இருக்கு, மெக்கானிக்கல் இருக்கு, கெமிக்கல் இருக்கு, மெக்கட்ரானிக்ஸ் இருக்கு, ரொபாட்டிக்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம கிட்ட வந்து இருக்கு. அதையும் கொஞ்சம் பாருங்க. அதுவும் நம்மளுடைய லைஃப் சர்வைவ் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட தான். அதனால எல்லாரும் போற அந்த ஒரு மிகப்பெரிய படுகுழியில நீங்களும் விழுந்துடாதீங்க. அப்புறம் ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். இன்டர்ன்ஷிப்புக்கு இப்பவே ஏகப்பட்ட பேர் அல்லாடிக்கிட்டு இருக்கிறாங்க. போன வருஷம் ஏங்க ஐஐடிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. போன வருஷம் நீங்க நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஐஐடிலேயே பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்திருக்குது. அப்போ மற்ற காலேஜஸ்லாம் சொல்லணுமா என்ன? லே ஆஃபும் ஏகப்பட்டது அதிகமாகுது. ஸோ காஷியஸா எது உங்களுக்கு தேவை, மற்றவங்க சொல்றதை தாண்டி, பியர் ப்ரெஷரை தாண்டி, ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்றதை தாண்டி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அதை பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக போகுது, காம்படிஷன்ஸ் ஹெவியாக இருக்க போகுது. நல்ல டிபார்ட்மெண்ட்டை நல்ல காலேஜில் சூஸ் பண்ணுங்க. கிடைக்கலையா, நல்ல காலேஜில் நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கலன்றதுனாலும் வேற ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைச்சா நல்ல காலேஜில் படிச்சீங்கன்னாவே போதும். அந்த நல்ல காலேஜ் உங்களுக்கு அந்த குரூப், என்விரான்மெண்ட், நாலேஜ் எல்லாமே அவங்க கேதர் பண்ணிடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு நல்ல கம்பெனி பிளேஸ்மெண்ட்ஸோட வருவீங்க. மேக் ஷுர் எப்பவுமே எவ்ரி செமஸ்டர் ஒரு 8 CGPA மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது 80% எவ்ரி செமஸ்டர். இதுதான் இப்போதைக்கு நமக்கு தேவைப்பட ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. கம்யூனிகேஷனையும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கோங்க. ஏன்னா கம்யூனிகேஷன் லேகிங் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஜாப் ரெக்ரூட்மெண்ட் அதனாலே ரொம்ப குறைவாக இருக்கு.
பார்த்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. ஏன்னா உங்கள் லைஃப் நீங்கள் தான் வாழ போகிறீங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.